என் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்சத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் 110 நாடுகளுக்கு மேலாக மறு ஒழுங்குகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சி நடந்து கலந்து செல்வோம். 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. அதனைத் தொடர்ந்து சங்கீதம் சிஸ்டர் டோலி, கல்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 110 நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வானொலியிலே கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, வான்கூவர். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 7:30 இன்று முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல், இந்தியா. 8 மணிக்கு பாஸ்டர் நொகோமி லோகன். 8:30 சிஸ்டர் சுகுமாரி, வத்தல, ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாயம். 9:30 பாஸ்டர் மார்டின், இந்தியா. 10 மணிக்கு பாஸ்டர் ஜோன் போல், ஆனந்தன். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி நடத்த வருகிறார் சிஸ்டர் டோலி. அவர்களை அன்புடன் நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அந்த சகோதரி அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. இன்றைய நாளில் இந்த நித்திய வச்ச நிகழ்ச்சியை உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆவியானவர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்துவார். ஆமேன், 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 ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட அன்பு எங்கள் இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். ஆனப்படிதான் ஆண்டவரே, நீங்கள் அழைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நாங்கள் பாத்திரராக நீங்கள் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இப்பொழுது நடக்க போகிற நிகழ்ச்சிகள் யாவற்றையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறோம் ஐயா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே அப்பா. நாங்க வெறுமையான பாத்திரங்கள் ஐயா. உங்களை நம்பி வந்து நிற்கிறோம். உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே எங்களை வழி நடத்த வேணும் என்று ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இப்பொழுது நாங்கள் மத்தியில் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா, சங்கீதம் 118 8 9 வருஷத்துல கர்த்தர் பேசினது என்னவென்றா, கர்த்தர் கொடுத்த வார்த்தை, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பற்றுதலா இருப்பது நலம், பிரபுகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிறது நலம். ஆமே. நன்றி சாமி, நன்றி அப்பா. நான் வரப்போற ஒவ்வொரு தரும் ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான அலங்கரித்தால் யாவரையும் அலங்கரித்து உங்க மேல நாங்க அநேக நம்பிக்கை வைப்பதற்கு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி அழைத்து வரும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேனேன் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி. மறுபடியாக இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன். மறுபடியா இப்ப நாங்க இப்பொழுது சிஸ்டர் கருணா அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. அவங்க வந்து ஆரம்ப ஜெபம் எடுத்து பாடல்களை பாடுவார்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, sister. மெய்யாவே உங்களோட குரலை கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கர்த்தரோட பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷத்தோட வந்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக நீங்க வந்து அவரோட நாமத்தை உயர்த்த வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பாருங்கள் வந்து உங்களுடைய தாளந்தை பிரயோசனப்படுத்துங்கள். ஆமே. நன்றி. ஆமேன். God bless you. God bless you too. Thank you, sister. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் ஆலோசனை கர்த்தராயிருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வல்லமை உள்ள தகப்பன் நீர் கர்த்தாவே. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற ஏசப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே அப்பா. எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து
அப்பா, நீர் பட்ட துன்பங்கள் அது எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தண்டையிலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கிறிஸ்தவம் என்பது கர்த்தாவே, அப்பா, மத மாற்றம் அல்ல ஆண்டவரே, மனம் மாற்றம் என்பதை அந்த ஜனங்கள் அறியட்டும். இந்த கடைசி காலத்திலே கர்த்தாவே, நரகத்துக்கு போகாதபடி கர்த்தர் நீர் இரண்டு கைகளையும் விரித்து இந்த ஜனங்களை அழைக்கிறது அழைப்பில் அவர்கள் கண்டு கொள்ளும்படியாய் அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து விடுதலையாக்குங்க. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாயை, ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து உம்முடைய கிருபை அந்த ஜனங்கள் மேலே இன்னும் நீர் தாமதிக்கிறது அந்த ஜனங்களுக்காக கர்த்தாவே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை அவர்கள் அறியும்படியாய் ஒவ்வொரு ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல தாழ்ந்தி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் அதை பயன்படுத்த முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளை நீர் இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய பாடல்களை உம்மை புகழ்ந்து பாட நீர் அவர்களை இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய சத்தியத்துக்காக இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் சௌரலஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே ஆசீர்வாதமாய் வாழும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் அவர்கள் தொடர்ந்து ஓடும்படியாய் கர்த்தாவே நீர் தொடர்ந்து வழி நடத்துங்க. உங்களுடைய திருப்பாதத்தில் அவர்கள் ஒப்புக் கொடுக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. அது போல அந்த குடும்பத்தோடும் வாசம் பண்ணி நீர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. இன்னும் மந்திரணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உமக்காக கொடுக்கிற நேரங்கள், தாளந்துகள் எல்லாவற்றிலும் கனப்படுத்துகிற தகப்பன் தொடர்ந்து சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கவலிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சௌரிக்கு தேவையானது பலத்தை கொடுங்க, ஆசிர்வதிங்க. குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் மன நிறைவோடு உம்மை தேட, உம்மை நாட நீர் அழைத்திருக்கிற அழைப்பில் உண்மை உள்ளவர்களாய் அவர்கள் எப்போதும் உமக்காக செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, ரஞ்சனி அலங்காரமணியை ஒப்புக் கொடுக்கிறோம், அவரையும் அவருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சௌரி செய்கிற எல்லா ஊழிய வாஞ்சிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும். அவர்கள் நடத்துகிற சபை மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நிரப்பி அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாக அவர்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. வார்த்தைகளை கொடுக்கும் போது கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடையும்படியாய் கர்த்தர் செயல்படுங்க. இன்னும் கர்த்தாவே, அவர்களுடைய சபைகள், மக்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டும் வந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், இழுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து வாழிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் தங்களை விட்டு செல்லாதபடி கர்த்தர் உம்முடைய சத்தியத்திலே அவர்கள் நடக்கும்படியாய் அவர்களுடைய கரம் பிடித்து நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பொல்லாத உலகம் அவர்களை இழுத்து கொண்டு போகாதபடி உம்முடைய சத்தியம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனங்கள் அவர்களோடு பேசட்டும். பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழிய குடும்பங்கள் ஒவ்வொன்றில் குழந்தைகள் தொடக்கம் வாலிபர் வரை கர்த்தாவே உம்முடைய சத்தியத்துக்குள்ளே அடங்கினவர்களாக பாராட்டுங்க. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி அப்பா, அந்த தேசத்தின் மேல் உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. நீரே மேசியா என்பதை அறியட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாப்பை கொடுங்க. அந்த மக்களுக்கு கூடாக நீங்க கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜனங்கள் உமக்காக
வைராக்கியமாய் யெகோவா தேவன் நீர் என்பதை இன்று வரை பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த மகளில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அறியாமை இருளுக்குள் இருக்கிற அந்த ஜனங்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. நீரே இந்த உலகத்தின் வெளிச்சமும் ஜீவாப்பவுமாயிருக்கிறீர். உம்முடைய ஜீவ தண்ணீரை பருகும்போது ஒருவனும் கத்தாவே மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்ற அந்த ஆத்தும மரணத்தை அவர்கள் காண்பதில்லை என்பதை அறியட்டும் ஆண்டவரே. இந்த சரீரம் இந்த உலகத்தோடு போய்விடும், ஆனால் இந்த ஆத்துமா உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும் என்பதை அவர்கள் அறியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்கள், மனங்கள், குருடாக்கப்பட்டிருக்கிற மனங்கள் எல்லாம் கர்த்தாவே தெளிவடையும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் கொடுங்க ஆண்டவரே. அந்த யுத்தங்கள் மத்தியிலே, கண்ணீர்கள் மத்தியிலே நீர் அவர்களை தேற்றுகிற தேற்றவாளன் என்பதை அறியட்டும். ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அநேக ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை சொல்லட்டும், விடுதலையாக்கட்டும். தொடர்ந்து நடத்துங்க. இவாஞ்சலிசமாக போற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுங்க. தேசங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வரும் வரையில் உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்தின ஒவ்வொரு ஆத்துமாவும் உமக்காக கத்தாவை இரத்த சாட்சிகளாய் எத்தனையோ பேர் கடந்து போய்விட்டார்கள். ஆனாலும் கத்தாவை வைராக்கியமாய் நிற்கும்படியாய் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய அபிஷேகம், இன்னும் பலம் அநேகமாய் எல்லாரையும் கத்தாவை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வைராக்கியமாய் நிற்கும்படியாய், உறுதியாய் நிற்கும்படியாய், உமக்காக நீர் எங்களுக்காக மரித்தீர் என்பதை நாங்கள் அணித்தரமாய் எடுத்து இந்த உலகத்துக்கு சாட்சிகளாய், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், உலகத்துக்கு உப்பாய் இருக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் ரட்சிப்பை காணட்டும். வைத்தியசாலைகள் இருக்கிறவர்கள் ரட்சிப்பையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் கத்தாவே அநேகரை தொட்டு சோமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் போதைய வஸ்துக்களினால் அலக்களிக்கப்படுகிற ஒரு வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. விடுதலையாக்குங்க. அந்த போதைய வஸ்துக்களினால் தங்களுடைய ஞானத்தை இழந்து போகிற வாலிய பிள்ளைகளை உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தவறுகளை கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த வந்தேன் என்று நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. அவர்களுக்கு தேவையான சத்தியம் கடந்து போக கண்டித்து உணர்த்தப்பட அநேகர் எழுப்புங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார்.
பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார். பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார். பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. Praise the Lord, sister. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அருமையாக ஜெபித்து அருமையான பாட்டை பாடினீங்கள். ஆமென். கர்த்தருடைய அன்பை எப்பொழுதும் துதியுங்கள். அவர் அன்பு என்றும் உள்ளது. ஆமென். அருமையான Amen. பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர், காட் பிளஸ் யூ. நன்றி, நன்றி. ஆமென். ஆமென், ஆமென். அப்படியே ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது 14 யோவான் 14 அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். 12வது வசனம் கூறுறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆமென். நன்றி சாமி அப்பா, நீங்க அழைத்தவர்களை இன்னும் அதிகமான கிரியைகளை செய்வதற்கு எங்கள் மத்தியில் வந்து நிற்கிற கிரியைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் கருணா பாடின பாடுகள் மூலமாக அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதித்தீர்கள், அதுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசு நன்றி. இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் கலியத்தில் இருந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 34 1வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரை. பக்கம் 689. 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களில் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமின்றி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள்,
அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருப்பார்கள். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆமேன். நன்றி. அருமையான வார்த்தை மூலமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தபடினால் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். நேற்றும் இன்று மாறாதவர், இப்பொழுது எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள கிரியை செய்து பெரிதான காரியங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு வர கர்த்தருக்கு நாங்கள் எல்லா கன மகிமையும் செலுத்துவோமாக. நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். God bless you. Bless you all. ஆமேன். இப்பொழுது கலையத்திலிருந்து ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை யாவரும் ஒருமனப்பட்டு வரவழைப்போமாக. Praise the Lord, Sister Ranjini. Praise the Lord, Sister Dolly. God bless you. God bless you. God bless you. வாருங்கள், வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிங்களாமே. Amen. Amen. Thank you, Lord, for this wonderful evening once again, Lord. You have, Lord, come through, Lord, with your very presence, Lord, to emanate, Lord Jesus, into 110 nations of the world that you have given favor, Lord. From Sangamam to Nitya Velicham, Lord, even as Sangamam Radio Gospel has been, Lord Jesus, founded as the last days ministry, Lord, for you to come through and minister, Father, in the name of Jesus, even as Nitya Velicham, Lord Jesus, at this moment, Lord, with many that have been already coming and ministering, Lord, for all of the ministry that has been going on, Lord, with the songs being sung and all the prayers that have been going on, Lord, before the throne of grace and the reading of the lesson from the Psalms, Lord Jesus, that we have been hearing, Lord, from the very word of God. And now, Lord Jesus, even as Lord Jesus, we bring the nations before you, Lord, for the listeners, Lord, that have been coming and listening, Lord, and Lord, tuning, Lord Jesus, into Nitya Velicham. Father, we thank you for every one of them, Father. Lord, we pray, Lord Jesus, that you, Lord Jesus, have been ministering through the power of your Holy Spirit and through the word that has been, Lord, waiting to come and minister to them, Lord Jesus. The word is the very basic foundation, the word in which, Lord, you have founded, Lord, for the word is the way to go. Preach the gospel, Lord, by which, Lord, many will be saved and come into the knowledge of the salvation of the Lordship of Jesus Christ in their lives. So, Lord, we pray, Lord Jesus, as the listeners, Lord Jesus, that are coming and listening, not only for the ones that already know you, Lord, but for the ones, Lord, that the listeners would invite others, Lord, to come and listen, Father, and Lord, share the message of the gospel, Lord, by allowing them also to come and listen, oh Father, to spread the gospel by the means of this media network, Lord, that they would share it, Lord, among their friends and families and co-workers and anywhere, Lord Jesus, that they could, Lord, spread this good news, Lord Jesus, Lord, that they would also be a part of this witnessing part of the Holy Spirit, Lord, coming through these messages and all that you would, Lord Jesus, allow for the ministers of the gospel that would minister through these channels, Lord. So we thank you, Lord, for every one of them. Lord, you are ministering to them, Lord Jesus, at this moment, Lord. They've been blessed, Lord Jesus, by the way you have chosen, oh God, this network to go in, Lord Jesus, and bless many, Lord Jesus. So we thank you for that, Lord. And we also now thank you, Lord Jesus, even as they are listening, Father, that they be not only listeners, that they will not only, Lord, listen through 1 year and let it go through the other year, Lord, but be obedient to your word, Lord. And Lord Jesus, by being obedient, they would bring forth much fruit in their lives. And Lord, they would see the very fruit of their lives, Lord, coming through, Lord, into the inheritance of their families, Lord, that they belong to, Father, in the name of Jesus. Therefore, I pray, oh God, in the name of Jesus, the very word that is going to be spoken to by the lips of the servants that you are preparing, Lord, to come and share the messages, Lord Jesus, would find a resonating place upon their hearts and their lives. Prepare the soil of their hearts, Lord, that they would indeed, Lord Jesus, bring forth much fruit, Lord, just like you said, Lord, very much, Lord, in different percentages, Lord, 30 and 60 and 90%, Lord Jesus, however they might be, Father, Lord, we pray, Lord, that they would, according to your grace, according to the way you would open up their hearts and their lives, open up their eyes of understanding, Lord, and Lord Jesus, many would come, Lord Jesus, into the harvest of the souls, Lord, by receiving you as their Lord and their Savior, even before the end of this segment, Lord, that they would
would do that, Lord, inviting you and make you, Lord Jesus, to come into their hearts and lives and call you their Lord, call you their Savior, call you their healer, in which you have provided for them already. And you said it is finished on the cross of Calvary. And thereby, Lord, we have received it through by grace are we saved. And Lord, thank you, Jesus, for that, because you're touching them and saving them. And Lord Jesus, also healing them at this time, I pray. In Jesus' name. I also pray, Lord Jesus, for Sister Dolly, even as she's hosting today, Lord, once again with Brother Mahendra. And Father, Lord, be with her, leader and guide her, set up for the way, strengthen, quicken, and revive every part of her being. Undertake for her, Lord Jesus, beginning to the end, Lord Jesus. Anoint her, Lord Jesus. Cover her under your precious blood. And we thank you, Lord, for the way only your Holy Spirit will enable her, Lord Jesus, to do this. And thank you for Brother Mahendra, Lord, as Lord being like an anchor, Lord, for all of the work that is going on with the Nithya Velicham, Lord. You would, Lord, enable him, Lord Jesus, with much of your strength and your grace and your wisdom and everything that goes on together, Lord Jesus, for him to be able to coordinate the programs and to connect the people and do all of that it takes place, Lord, for the way in which you would come through, Lord, the guidance of the Holy Spirit upon his life. Bless him and his family, Lord, his children and grandchildren and great-grandchild. Father, we give them all to you, Lord, as a family, Lord. Bless them, save them, keep them from and protect them, Lord Jesus, from all evil and danger. Thank you, Lord, for your grace in which you are leading and guiding them. Also, thank you for Lord Jesus, Brother Leslie and Sister Rita, who are, Lord, doing the production, doing all of the recordings that take place, Lord, and Sister Rita also, Lord, to do some of the coordination that goes forth, Lord, to put the programs together and connecting with all that it takes, Lord. So we thank you, Lord, for their dedication and their service, Lord, without which, Lord Jesus, this cannot be possible. You sorted out, you called out, you separated them, and you have entrusted these networks, Lord Jesus, to go into, Lord Jesus, as the nations you have called out to be blessed by it, Lord. So we thank you, Father, for that. Bless them, lead them, guide them, protect them as well, Father. Be with them and their families as well, Father, with their children and their grandchildren as well, I pray, in the name of Jesus. I also thank you for Sister Karuna's ministry, Lord, as she has been coming and ministering, Father, dear Lord, each time she's able to do it, Lord. You are with her, leading and guiding as she's ministering to you, Lord. Bless her and her family, Lord, and her household, Lord Jesus, and her grandchildren. Give them all to you, Lord Jesus, and the ministry and the power and the anointing of the Holy Spirit will rest upon her with your protection upon them as well. In Jesus' name I pray. So I thank you, Father. The way, Lord, all the ministers of the gospel, Lord Jesus, are going to come and minister, anoint their lips, Lord. Oh, Father, even as you have given them the word, Lord, let it grow forth, Lord, with might of your wisdom and power and great glory and witness, Lord, as they open up their lips. Your Holy Spirit, Lord Jesus, come through, Lord Jesus, and minister to this. Much of the saints, Lord, that are going to come and minister, Lord, and minister through them, Father, to many other nations, many other people that are coming, Lord, no matter what time and hour they are at, Lord, but they are going to be ministered by it, Lord. So, which, Lord, says that your salvation mission is going to go through many other way in which they are being led to bring forth the gospel. Is going to go through into their hearts and lives, I pray. In Jesus' name, amen and amen. Amen, amen. அருமையான ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிங்க சிஸ்டர் ரஞ்சினி. காட் பிளஸ் யூ. உங்களையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி. ஆமென். காட் பிளஸ் யூ. மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு ஜெபித்து ஒரு சிறிய பாட்டை பாடுவார்கள். ஆமே. நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா, உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதும் மறுபடியாக ஆண்டவரே, நீங்கள் நித்திய வெளிச்சத்தில் எங்களுக்கு ஒளியாக வந்து உங்களோட வார்த்தைகள், உங்களோட பாட்டுகளையும் கவிதைகளையும் உங்களோட வார்த்தைகளை கொடுப்பதற்கு அழைத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே உங்களோட கரத்தில் மறுபடியும் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் நேசித்த ஜனங்கள் ஐயா, அவர்களுக்கு நீங்கள் பெரிதான அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே, நீர் இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். எங்களுக்கு ஜீவித்து எங்களை மகிழ பண்ற கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி நன்றி சாமி. நன்றி ஆண்டவரே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்துடுவார். இருள் தண்ணிலே பகலவனாய்
இயேசுவே ஒளி தருவார். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் படகில் இருக்கும் பொழுது நீங்க எங்களுக்குள்ள வந்து ஆண்டவரே எங்களை ரட்சித்து எங்களுக்கு ஒளி தந்த இந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் மறுபடியும் உங்க கரத்துல உங்களை பள்ளிப்பிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, அவங்களை நீங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களை உங்களுடைய அன்புல இன்னும் அதிகமாக ஆழமாக உங்களுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் அறியக்கூடியதாக இன்னும் அன்புக்குள்ளேயும் கூட அபிஷேகத்திலே நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. புதிய அபிஷேகத்தாலும் புதிய பலத்தினாலும் புதிய கிருபையினாலும் கொடுத்து அப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவங்களுக்கு ஆண்டவரை கொடுத்து இன்னும் அதிகமாக அவங்களை பலப்படுத்தும்படி கேட்டுக்கிறேன். இப்பொழுதும் வரப்போற ஊழியக்காரங்க யாவருக்கும் நீங்க புதிதான கிருபைகளையும் கொடுத்து எங்களுக்கு புதிதான வார்த்தைகளையும் கவிதைகளையும் பாட்டுகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்க யாவரும் மனுஷரை நம்பி பார்க்கல, உங்கள் பேரு பெற்றலா இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு உங்களோட தயவு உங்களோட கிருபை உங்களுடைய இரக்கம் தேவை ஐயா. அப்பா, உங்களோட திருப்பாத நாங்க வந்து நிற்கும் பொழுது நீங்க எப்பொழுதும் எங்களே ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டீங்க. ஏன்னா உங்களோட வாக்கு தத்தம் எப்பொழுதும் ஆமேன் அந்த ஆமேன் ஏமேன் என்று கூறுறபடியா உங்களோட வாக்கு தத்தத்தை நம்பியுள்ள பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு போது அவர்களை வெக்கத்துக்கள் போட விட மாட்டீர்கள். யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படி தாழ்மையுடன் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நான் சிறிய பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறேன். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, காலை தோரைத்து தேடினும் சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடா திரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் என்னை கைவிடா திரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனம் மாறமா நன்னீரல்ல, மனவாண்டுதல் கேட்டிடும், எனதுல் லம்மூற்றி ஜபித்தே இயேசுவே உம்மை அந்திடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே.
ஆமென் ஆண்டவரே, நீங்க அழைத்த அன்பு பெரிதான அன்பா இருக்கபடியா நன்றி செலுத்துறேன். யாவரும் உங்களோட சமூகத்துல சந்தோஷமாக மகிழ்ந்து அப்பா உங்களுக்குள்ள களி கூர்ந்து இருப்பதற்கு கொடுத்த அந்த மகா அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். ஆமென். இயேசுவே ஆமென். நன்றி நன்றி நன்றி.